கர்த்தரின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஐயா தோத்திரங்கய்யா. இன்றும் கூட நாம ஒரு மீண்டுமாக வேத ஆய்வுல எல்லோரும் ஆன்லைன்ல மீட் பண்றதுக்கான வாய்ப்பை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் வேத ஆய்வுக்குள் செல்வதற்கு முன்பாக ஜெபத்துடன் வேத ஆய்வை தொடங்கலாம். சிஸ்டர் எமிலி, நீங்க ப்ரே பண்றீங்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது சுவாமி இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாளை கூட பாத்தின் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. துதிக்கிறேன் சப்பா, சோத்திரிக்கிறேன் ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இது சுவாமி இந்த ஆன்லைன் கூடுகை கூட உங்களுடைய பாதத்தின் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. தேவனே நீர் கர்த்தாவே ஆசீர்வதிங்க ராஜா. எங்கே 2-3 பேர்கள் உங்களுடைய நாமத்தினால் கூடுவார்கள், அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்கு செய்த வாக்கு மாறாத எங்கள் அன்பின் தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தாவே இந்த ஆன்லைன் கூடுகை கர்த்தாவே நீர் ஆசீர்வத்து கொடுக்க வேண்டும். மாறுமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன் தேவனே. வந்து சேர வேண்டிய குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நேரத்தோடு வந்து சேர நிற்கிறவே பாராட்டுங்க ராஜா. தேவனை துதிக்கிறேன் சப்பா, சோத்திருக்கேன் ராஜா. இது வந்து ஐயாவை கூட கில்பெட் ஐயாவை கூட உடைய பாத்தின் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே அவரை மறைத்து நீர் கர்த்தாவே பேச வேண்டும். மாறுமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. கர்த்தாவே சப்பா, சோத்திருக்கிறேன் ராஜா. என்ன போக்கா எதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ அதை நாங்கள் கர்த்தாவே கேட்டு கர்த்தாவே அதன்படி நடக்க எங்க வாழ்நாளிலே கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த கொடியை நீர் ஆசீர்வத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை இருந்தும் உங்களுடைய கிருபையினால் எங்களை பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலமாக நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன் எங்கள் தேவனே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கடந்த வாரத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பத்தி நம்ம வேத ஆய்வு செய்தோம். வேதத்துல விசேஷமாக புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷ பாடங்கள்ல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன புக்குன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? மத்தேயுல் எந்த வசனம்? முதல் வசனம்? இல்லைங்க, மார்க்குங்க சிஸ்டர். மார்க் 1வது வசனம். கரெக்ட் சிஸ்டர். மார்க் 1வது வசனம் சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ சிஸ்டர். ஐயா, நம்ம டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அன்பானவர்களே, அனைவருக்கும் மீண்டுமாக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய வேதாய்வுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். இன்றைய வேதாய்வு திருமறையின் பூகம்பம் பற்றி குறிப்பிட்டவர்களை நாம் பார்க்க இருக்கிறோம். திருமறையில் பூகம்பங்களை பற்றி என்ன குறிப்பிட்டுள்ளது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு தொடர்ச்சியான பூகம்பங்கள் ஏற்பட்டு, குறிப்பாக வெனிசுலாவில் ஏற்பட்ட பூகம்பம் உலகத்தையே அச்சுறுத்தி இருக்கிறது. 10,000 முதல் 1,00,000 பேர் வரை உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்கிற அச்சம் நிலவுகிறது. தொடர்ச்சியாக பூகம்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வெனிசுலாவை தொடர்ந்து ஜப்பானிலும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொடிய பூகம்பங்கள் உலகம் முழுக்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.
திருமறையில் பூகம்பம் பற்றி என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? பூகம்பங்கள் பற்றிய செய்திகள் திருமறையில் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமானால், பூகம்பம் இஸ்ரவேலில் ஏற்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் இதை பதிவு செய்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரும் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 1:1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசுவாவுடைய குமாரனாகிய எரேமியாவின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். ஆமோஸ் தீர்க்கதரிசி எப்போது தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதற்கு அந்த வசனத்தில் குறிப்பிடுகிற கால அளவு பூகம்பம் ஏற்படுவதற்கு 2 வருஷத்துக்கு முன்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பூகம்பத்தை குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கான அநேக ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7.8 ரிக்டர் அளவு பூகம்பம் இஸ்ரவேலில் அக்காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அநேக நகரங்கள் சிதறி போயிருக்கிறது. ஜனங்கள் பயந்து ஓடி போயிருக்கிறார்கள். ஒரு பெரிய கடுமையான பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பூகம்பம் ஒரு இயற்கை நிகழ்வாக தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இந்த பூகம்பத்துக்கு எந்த காரணமும் குறிப்பிடப்படவில்லை. பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு இயற்கை நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பூகம்பத்தை பற்றி பல்வேறு விதமான பார்வைகள் திருமறையில் இருக்கிறது. சங்கீதம் 18 வசனம் 7 வாசிக்கலாம். சங்கீதம் 18 வசனம் 7. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுக்கி அசைந்தது. சங்கீதம் 18 வசனம் 7 பூமி அசைந்து அதிர்ந்தது. அதற்கு ஒரு காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் கோபம் கொண்டபடியால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சங்கீதம் 18 வசனம் 7 அடிப்படையில் பூகம்பம் என்பது கடவுளின் கோபத்தால் கூட இந்த உலகத்தில் ஏற்படும் என்பதை பதிவு செய்கிறது. பூகம்பம் ஏற்படும் போதெல்லாம் அதற்கு பல்வேறு காரணங்கள் அறிவியல் பூர்வமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக திருமறையில் ஏதாகிலும் பதில் கிடைக்கிறதா என்று தேடி பார்ப்போமானால், பூகம்பங்கள் கடவுளின் கோபத்தின் காரணமாக கூட ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அதைதான் சங்கீதம் 18:7 நமக்கு உறுதியாக தெரிவிக்கிறது. அதே போல் பூகம்பத்தை பற்றி 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 ராஜாக்கள் 19 வசனம் 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளறுகிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கடவுள் அவருக்கு முன்பாக வரும்போது, இப்ப கடவுளுடைய பிரசன்னத்தை குறிப்பிடும் போது அதற்கு அடையாளமாக பல்வேறு இயற்கை நிகழ்வுகள் ஏற்படுது. மலைகள் பிளக்கிறது, பலத்த பெருங்காற்று உண்டாகிறது, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதற்கு பிறகு கடவுளுடைய சத்தம் பிறக்கிறது. அப்படியானால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்கான அடையாளமாக இங்கே பூகம்பம் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடவுளின் கோபத்தின் வெளிப்பாடாகவும் பூகம்பம் இருக்கிறது.
கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தும் வண்ணமாகவும் பூகம்பம் இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் என்று சொன்னால் கடவுள் பூமியில் இருக்கிறார், கடவுள் செயல்படுகிறார், கடவுளுடைய ஆற்றல் இந்த பூமியில் இருக்கிறது என்பதற்காக அடையாளமாக பூகம்பம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அடையாளமாக பூகம்பம் இருக்கிறது என்பதை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 29 வசனம் 6. இடுக்கினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் பூசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பூகம்பம் கடவுளின் தண்டனையாக குறிப்பிடப்படுகிறது. கடவுளின் தண்டனை அடையாளமாக நிறைய இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறது. இது கடவுளுடைய விசாரணை. கடவுளுடைய விசாரணை என்று சொன்னால் கடவுளின் தண்டனை, அவருடைய தீர்ப்பு. இடி, பெரிய இரைச்சல், பெருங்காற்று, புயல், அக்கினி ஜுவாலை, பூமி அதிர்ச்சி, இவைகள் எல்லாம் கடவுளுடைய தண்டனையின் அடையாளமாகவும் இந்த வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. எனவே பூகம்பம் சில நேரங்களில் கடவுளின் தண்டனையாகவும் திருமறையில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. பூகம்பம் கடவுளுடைய தண்டனையின் அடையாளம். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 24 வசனம் 18, 19. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் பழுகுடியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணினியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நெருங்கவே நெருங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். இந்த 2 வசனங்கள் கடவுளுடைய நியாய தீர்ப்பு காலத்தை குறிப்பிடுகிறது. அவர் நியாய தீர்ப்பின் காலத்தின் அடையாளமாகவும் இந்த பூமி அதிர்ச்சி இங்கே குறிப்பிடப்படுகிறது. பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். அது கடவுளுடைய நியாய தீர்ப்பின் அடையாளம். கடவுள் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை பூமி அதிர்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம், அதற்கு முன்னதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. இந்த பூகம்பம் நமக்கு தெரியும். பவுலும் சீலாவும் சிறையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிற நேரத்தில் அந்த இடத்தில் மட்டும் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த பூமி அதிர்ச்சியினால் சிறை கதவுகள் உடைக்கப்பட்டு காவலில் அடைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சங்கிலிகள் முறிக்கப்பட்டு அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள். இந்த பூகம்பம் கடவுளுடைய வல்லமையையும் ஆற்றலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக நிகழ்வதையும் வெளிப்படுத்துகிறது. பூகம்பம் கடவுளின் கோபம், பூகம்பம் கடவுளின் தண்டனை, பூகம்பம் கடவுளுடைய நியாய விசாரணையின் அடையாளம். ஆனால் இந்த வசனத்தில் கடவுள் அதே பூகம்பத்தை கடவுளுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். எனவே இந்த பூகம்பம் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அதை அவர்தான் கையாளுகிறார். அதை அவருக்கு வேண்டிய வகையில் பயன்படுத்திக் கொள்கிறார். அதை தண்டிக்கவும் பயன்படுத்துகிறார், ஜனங்களை மீட்கவும் பயன்படுத்துகிறார். எனவே இந்த இடத்தில் பூகம்பம் கடவுளுடைய மகிமையான வல்லமையை எடுத்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பூகம்பத்தை பற்றி அநேக வசனங்களில் பேசியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 24 வசனம் 7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்
பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிறார். அவருடைய இரண்டாம் வருகையின் அடையாளமாக அநேக காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது அதில் பூமி அதிர்ச்சியையும் ஒரு அடையாளமாக முன்வைக்கிறார். எனவே பூமி அதிர்ச்சி இயேசுவின் வருகையின் அடையாளமாக இயேசுவாலேயே குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. மார்க் 13:8. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசு கிறிஸ்து இங்கேயும் மார்க்கு சுவிசேஷத்திலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், அது வேதனைகளுக்கான ஆரம்பம் என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியான பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு முறையும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு பூகம்பமும் இன்னொரு பூகம்பத்தை விட பெரிய பூகம்பமாக மாறுகிறது. ஜனங்களின் வாழ்க்கையில் பெரிய துயரத்தை அது ஏற்படுத்துகிறது. இந்த பூகம்பங்கள் அவருடைய வருகையின் அடையாளமாக இயேசு குறிப்பிடுகிறார். இந்த பூகம்பங்கள் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார், முடிவு என்று சொல்லவில்லை. அதே போல் லூக்கா சுவிசேஷம் 21:10-11. லூக்கா 21:10-11. பின்னும் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இங்கும் அங்கும் மகா பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாகும். இங்கேயும் இயேசு கிறிஸ்து சொன்னதை லூக்கா பதிவு செய்கிறார். அதே வார்த்தைகள் இயேசு அழுத்தமாக இதை குறிப்பிட்டு சொன்னதால் தான் எல்லா சுவிசேஷங்களும் இதை எழுதுகிறார்கள். மத்திய எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு. இயேசு தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இங்கே பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். இந்த பூமி அதிர்ச்சிகள் இயேசுவின் வருகையின் அடையாளமாக காணப்படும் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள். இயேசுவே அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு தமது நாவினால் அதை அறிக்கை செய்கிறார். பூகம்பங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளங்களாக இருக்கிறது. இதை மேலும் உறுதிப்படுத்தும் வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16:18 யோவான் தன் தரிசனத்தில் கண்டதை எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16:18. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையின் காலத்தை பற்றி பேசுகிற வெளிப்படுத்தின புத்தகம், குறிப்பாக யோவான், இதுவரை தோன்றாத அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு கடுமையான பூகம்பங்கள் ஏற்படும். ஏற்கனவே ஏற்பட்டு கொண்டிருக்கிற பூகம்பங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு கொடுமையான பூகம்பங்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வெனிசுலா பூகம்பத்தை பற்றி ஆய்வு செய்கிற ஒருவர் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார். அந்த வாதம் என்னவென்றால், ஒரு யூடியூப் காணொலி வழியாக அவர் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால், ஒரு கட்டிடத்துக்குள் வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில் அந்த பூகம்பம் பதிவு செய்யப்படுகிறது. மாடியிலிருந்து இறங்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓடும் போதே அந்த சில நொடிகளில், அந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுகிற சில நொடிகளில் அந்த கட்டிடம் அப்படியே விரிசல் உள்ளாகி அப்படியே முழுவதுமாக சரிந்து கீழே விழுகிறது. ஒரு அடுக்குமாடி கட்டிடம் வெகு சீக்கிரமாக சில நொடிகளுக்குள் அப்படியே சரிந்து கீழே விழுகிறது. இந்த சிசிடிவி காட்சியை வைத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது 7 அல்லது 8 அளவிலான பூகம்பம் அல்ல, இது நிச்சயமாக 17 புள்ளிகளான பூமி அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கட்டிடம் கண்ணுக்கு முன்பாக ஒரு நொடியில் அப்படியே உடைந்து சரிகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு சில நொடிகளுக்குள், 1-2 நொடிகளுக்குள். அவ்வளவு சீக்கிரம் ஒரு கட்டிடம் இடிந்து விழ வேண்டுமானால் எத்தனை பெரிய வெடிகுண்டுகளை பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வெடிப்பு நிகழ்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பூகம்பமாக இருக்கும். அது நிச்சயமாக 7.8 இருக்க வாய்ப்பில்லை, அதை விட அதிகமாக இருக்கும்.
நிச்சயமாக 17 புள்ளி என்கிற அளவில் தான் இந்த பூகம்பம் இருக்கும் என்று ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். அது உலகம் முழுக்க இன்றைக்கு பேசு பொருளாக மாறி வருகிறது. இது எவ்வளவு பெரிய பூகம்பம் என்பது இன்னும் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகுதான் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு கொடுமையான பூகம்பம் ஏற்பட்டு மக்கள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கிறார்கள். எனவே இந்த பூகம்பத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதில் என்ன என்று நாம் எடுத்துக்கொள்வது? இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? கடவுளின் கோபம் என்று நாம் எடுத்துக்கொள்வதா, அல்லது கடவுளின் தண்டனை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது கடவுளின் நியாய தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்று நாம் எடுத்துக்கொள்வதா? இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பூகம்பத்தை போல இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஏதாகிலும் ஒரு நன்மை ஏற்படுவதற்கு இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குமா? அப்படி புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக அப்படி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. என்றால் இத்தனை ஜனங்கள் செத்து போயிருக்கிறார்கள். ஒரு பெரிய பேரிழப்பை அந்த நாடு சந்தித்திருக்கிறது. மீண்டு வருவதற்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகுமோ சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சீரழிவை அந்த நாடு சந்தித்திருக்கும் போது இந்த பூமி அதிர்ச்சியை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் என்ன புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை இந்த பூகம்பத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 - 6 வரை நாம் வாசிக்கலாம். ஆகாய் 2 வசனம் 5 முதல் 6 வரை. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். கடவுள் ரொம்ப அழுத்தமாக ஆகாய் தீர்க்கதரிசி வழியாக சொல்லுகிறார், நிச்சயமாக மீண்டும் பூகம்பங்கள் ஏற்படும். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதியில் மாறாமல் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். இன்னொரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன். இன்னொரு தரம் ஒரு பெரிய அழிவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். ஒரு பேரழிவு ஏற்படும். இப்போ ஏற்பட்டிருக்கிற பேரழிவுகள் எல்லாம் ஆச்சரியம் தானே. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த வெப்ப அலை, ஜனங்கள் தாழ முடியாமல் தவிக்கிறார்கள். ஏசி கடையில அப்படியே கூட்டம் முண்டடிச்சு போறாங்க. ஃபேன் விற்பனையாவது. குளிர் பிரதேசத்துல டிராபிக் சிக்னல் உருகி ஊத்துது. தார் சாலைகள் உருகுது. ஜனங்கள் மீது தண்ணீர் சாலைகளில் பீச்சு அடிக்கப்படுகிறது. கொதிக்கும் நாடுகளாக மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அவர்களால் வீட்டுக்குள்ள வாழவே முடியல. ஏனென்றால் அவர்கள் கட்டியிருக்கிற வீடுகள் குளிர்காலத்துக்கான வீடுகள், வெப்ப காலத்தை தாங்குகிற வீடுகள் அல்ல அது. இன்னொரு அதிர்ச்சி காட்சி இன்றைக்கு ஒரு செய்தி ஊடகத்தில் பார்க்க நேர்ந்தது. தண்டவாளங்கள் உருகி இருக்கிறது. ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கொடிய காலத்தை அவர்கள் இதற்கு முன்னல் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், இன்னொரு முறை ஒரு பெரும் பேரழிவு இந்த உலகத்தில் ஏற்படும். இயேசு சொல்லுகிறார், இந்த அழிவுகள் ஆரம்பம் என்று சொன்னார், முடிவுன்னு சொல்லல இயேசு. அவர் சொன்ன அடையாளங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள், அநேக வன்முறைகள் இந்த உலகத்தில் தோன்றும். இதெல்லாம் தோன்றுவது முடிவல்ல, ஆரம்பம்னார். இது தொடக்கம்னார். இப்ப எதை நோக்கி இந்த தொடக்கம் போக போகிறது என்றால், ஆகாய் 2:5-6 சொல்லப்பட்டபடி இன்னொரு முறை ஒரு பெரிய அசைவு ஏற்படும். எல்லாமே அசையுங்கிறார். வானம் அசையும், பூமி அசையும், சமுத்திரம் அசையும், வெட்டாந்தரை அசையும். வானம் அசையும் என்றால் என்ன? வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் கூட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வானமே அசையும்.
இந்த பூமி அசையும், கடல் அசையும், வெட்டாந்தரை அசையும். ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும். இந்த ஆபத்து ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த 2 வசனத்துக்கு நடுவுல கடவுள் சொல்லுகிறார். பயப்படாதேயுங்கள், பயப்படாதீர்கள். என்ன பேரழிவுகள் ஏற்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. தைரியமாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். ஏன் தைரியமாக ஜீவிக்க வேண்டும் என்றால், இந்த பூகம்பங்கள் வழியாக கடவுள் இந்த உலகத்தில் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். கடவுள் கோபப்பட்டாரா? அது கடவுளுடைய பிரசன்னமா? கடவுளின் தண்டனையா? நியாய தீர்ப்பா அல்லது பாதுகாப்பா? இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை, என்னிடத்திலும் விடை இல்லை. ஆனால் ஒரு பதில் மட்டும் நிச்சயம் இருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சிகள் கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை நமக்கு தெளிவாக இந்த பூமி அதிர்ச்சிகள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த பேரழிவுகள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சிகளும் இந்த பேரழிவுகளும் கர்த்தருடைய மகிமையை நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதால் நாம் பயப்படாமல் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதிகமாக வேண்டுமே தவிர பயம் அதிகமாக கூடாது. ஏன்னா அது அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறிட்டோமே. இது அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் தைரியமாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர பயந்து நடுங்கி அச்சப்பட்டு கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பூகம்பங்கள் திருமறையில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாகவே இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இந்த பெரிய பேரழிவுகள் திருமறையின் அடையாளமாக இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. வேற எங்கும் இவ்வளவு துல்லியமாக இது நடைபெறும் என்று சொல்லப்பட்டதில்லை. ஆனால் வேதத்தில் துல்லியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மிக துல்லியமாக அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்திருக்கிற ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் அப்படியே ஒரு எழுத்தும் அதன் உறுப்பும் மாறாமல் நிறைவேறி வருகிறது. இன்னொரு முறை இயேசுவின் தீர்க்க தரிசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். லூக்கா 21:10. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். ராஜ்யம் ஒவ்வொன்றா பேசலாம். ஜனத்திற்கு விரோதமாக ஜனம். இன்னைக்கு மனிதர்கள் வெறுப்புள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற மனோபாவம் முற்றிலுமாக மனுஷர்கள் கிட்ட இல்லை. ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் புறந்தள்ளுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக புறம் கூறுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக சதி செய்கிறார்கள். உதவி செய்கிற மனோபாவம் இன்றைக்கு உலகத்தில் அப்படியே குறைந்து விட்டது. பகைக்கிற மனிதர்களும் எதிர்க்கிற மனிதர்களும் சதி செய்கிற மனிதர்களும் பெருகியிருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். தொடர்ந்து அடுத்தது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் விரோதம் என்றால் தேசங்களுக்கு விரோதமாக, நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பல நாடுகளுக்கு இப்போது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரான் யுத்தத்துக்கு நடுவே திடீர்னு இந்திய கப்பல் மேல குண்டு போட்டாங்க. ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க, ஒண்ணுமே தெரியாது. இந்தியா அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அமெரிக்கா என்ன சொன்னாலும் இந்தியா கை கட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திடீர்னு இந்திய கப்பல் மீது குண்டு வீசப்பட்டு இந்திய மாலுமிகள் செத்து போனார்கள். இந்தியா அதை கண்டிக்கவும் இல்லை. திடீர்னு நம்ம மேல ஏன் யுத்தம்? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் இந்த உலகம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக. இந்த பக்கம் இந்தியா பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா சீனா, எல்லா இடங்களிலும் நமக்கு பிரச்சனை. இந்தியா இலங்கை, எல்லா இடங்களிலும் தேசத்துக்கு விரோதமாக தேசங்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் ஜனம். தொடர்ந்து வாசிங்கள். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும். பூமி அதிர்ச்சிகள்னு இயேசு சொல்லல,
மகா பூமி அதிர்ச்சிகள், நம்ம எதிர்பாராத கற்பனை கேட்டாத பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று இயேசு சொல்றார். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் என்பது கற்பனை செய்ய முடியுமா நம்மால? ஒரே ஒரு சில நொடிகளில். இன்னும் காணல, அவர்கள் உடல்கள் அடையாளம் காணப்படல. வெனிசுலா பூகம்பத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது பூகம்பம் ஏற்படுது. அவருடைய குடும்பம் அப்படியே பூகம்பத்தில் மடிந்து போகிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 2 பிள்ளைகள், அவருடைய மனைவி. 3 நாள் ஆச்சு அந்த உடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இப்ப மாயம். அது இது போல இந்த கட்டிட இடிபாடுகளை நீக்க தான் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க முடியும். மகா பூமி அதிர்ச்சிகள், கற்பனை கேட்டாத பூமி அதிர்ச்சிகள், இயேசு பயன்படுத்தின வார்த்தை. தொடர்ந்து வாசிக்கலாம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா, எல் நினோவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், கடுமையான பஞ்சம் ஏற்படும். கடுமையான பஞ்சம் ஏற்படும். ஒரு யூடியூபர் என்ன சொல்றாரு, எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல, ஒருவேளை அறிவியல் அடிப்படையிலயா என்ன தெரியல, ஒரு யூடியூபர் என்ன சொல்றாரு, உணவுக்காக மனுஷன் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு கூட இந்த சூழல் மோசமாக மாறலாம்ங்கிறாரு. அப்படி ஒரு பெரும் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லா ஆய்வு மையங்களும் அதை உறுதி செஞ்சிருக்குது. இந்திய ஆய்வு மையம் கூட சொல்லிருச்சு, தமிழகத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் கூட சொல்லியிருக்கிறாங்க. நாசா அதை உறுதி செய்திருக்குது. இந்த வருஷத்திலிருந்து இன்னொரு 3 வருஷ இடைவெளிக்குள்ளாக ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ உட்கார்ந்துக்கிட்டு அப்படி ஒரு கற்பனை கூட செய்ய முடியாது, எப்படி அவ்வளவு பெரிய பஞ்சம் வந்துடும். ஆனா வெளியே போய் நம்ம சில பொருட்களை வாங்கும் போதுதான் தெரியுது எவ்வளவு வேகமா விலைவாசி உயர்ந்திருக்குது, எவ்வளவு வேகமா நம்மை சுற்றி இருக்கிற பொருட்கள் விலை உயர்ந்துகிட்டே போகுது. நம்முடைய வாங்கும் சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்குது, பொருட்களின் மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்குது, நம்முடைய பணத்தின் மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து கொள்ளை நோய்களும் உண்டாகும். கொள்ளை நோய்கள், அது சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பல்வேறு கொள்ளை நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க கூட படிக்கிற ஒரு சகோதரர், கேரளாவை சேர்ந்தவர், எந்த மீடியாவிலும் இந்த தகவல் வரல. ஆனா அவர் சொல்றாரு, கேரளாவில ஒரு நாளைக்கு 5 பேர் காய்ச்சல்னால மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லி. நான் கேட்டேன், எந்த மீடியாலையும் வரலையா? அதான் எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது, எந்த மீடியாவிலும் இல்லை. தினந்தோறும் ஜனங்கள் காய்ச்சல்னால பாதிக்கப்படுறாங்க. எங்க அப்பா காய்ச்சல்ல இருக்கிறாரு, ரொம்ப பயப்படுறாரு, பயங்கரமான மறதி அவருக்கு ஏற்பட்டுருச்சு இந்த காய்ச்சல் வந்த பிறகு. வீட்டுல எல்லா பொருட்களையும் தேடிட்டு இருக்கிறாரு, கையிலே வச்சுக்கிட்டு தேடுறாரு, பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு தேடுறாருன்னு அம்மா போன் பண்றாங்க. அவ்வளவு கடுமையா அந்த ஜுரம் அவரை பாதிச்சிருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே இந்த காய்ச்சல்னால மருத்துவமனைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, யாரும் வெளியில இதை பத்தி பேசல. மீடியாக்கள் எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அநேக விஷயங்கள் நம் கண்ணுக்கு மறைவா இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. கடுமையான கொள்ளை நோய்கள், தொடர்ச்சியாக இந்த கொள்ளை நோய்களின் தாக்கமும் இருந்துகிட்டே இருக்குதே. கொரோனா போயிருச்சு, ஆனா கொரோனாவுடைய தாக்கம் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்குது. ஒரு சின்ன அறிவிப்பு வந்தாலும் ஒரு அதிர்ச்சி நம்ம மனசுக்குள்ள ஏற்படுது. கொரோனா காலத்துக்கு பிறகுதான் இந்த டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஜனங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா ஆரம்பிச்சிட்டோம். வர்ற செய்தி எல்லாம் அதிர்ச்சி செய்தியாவே இருக்குது. இதெல்லாம் இயேசு சொன்னதுதான், இயேசு சொன்னது. எனவே திருமறை ஒவ்வொன்றுக்கும் பதில் வைத்திருக்கிறது, ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கும், நீங்கள் பயப்படாது, நீங்கள் பயப்படாது, நீங்கள் தைரியமாக இருங்கள், கடவுள் நம்மோடு கூட இருப்பார். அதுவும் ஆகாயில கடவுள் சொல்ற வார்த்தை உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படிங்கிறார். ஆமா, கடவுள் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்.
கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இயேசுவின் வழியாக. இயேசு நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார்? யுக முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அதான் உடன்படிக்கை. நாம் அவருடைய சத்திய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதான் கடந்த வாரம் நாம் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த ரெண்டிலும் நாம் கவனமாக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதான் நமக்கும் அவருக்குமான உடன்படிக்கை. அவர் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு. நாம் அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மோடு அப்படியே உறுதியாக இருப்பார். அடுத்து ஆகாயில கடவுள் சொன்ன வார்த்தை, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டுகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில், நாம் வாழுகிற இடங்களில், நாம் வேலை செய்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். எனவே உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நிலை கொண்டிருப்பார்னா நம்மை விட்டு இனி அளவு விலக மாட்டார். நம்ம கூடவே தான் இருப்பார். எனவே பயப்படாதீங்க. நிறைய பயமுறுத்தும் செய்திகள், இப்படி வரும், அப்படி வரும், இது நடக்கும், அது நடக்கும், எல்லாமே நடக்கும். இது அவர்கள் சொல்வதால் அல்ல, ஏற்கனவே திருமறை சொன்னதால். அவர்கள் சொன்னதால் அல்ல, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக துல்லியமாக சொல்லி கொடுத்திருப்பதால் இதெல்லாம் நடக்கும். அதே கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. நீங்கள் பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவும் அதே தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள் என்றால் என்ன? தைரியமாக இருங்கள். தைரியமா இருங்கள் என்றால் என்ன? பயப்படாது. தைரியமாக இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கார். நம்மை சுற்றி அநேக அதிர்ச்சியான செய்திகளை கேட்கிறோம். நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அச்சப்பட தேவையில்லை. நாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட போது. எனவே அந்த நம்பிக்கையில் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்வோம். விசுவாசத்தை நாம் நிலைத்திருப்போம். நம்மை சுற்றி எத்தனை பேரழிவுகள் இருந்தாலும் விசுவாசத்திலிருந்து விலகாமல் தைரியமாய் இந்த உலகத்தில் நிற்க கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க brother. நான் எமிலி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேசுறேன். சொல்லுங்க. அவளுக்கு திடீர்னு ஃபீவர், குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு எனக்கு. முடியாதான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அவளுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணாங்க. நல்லதா இருந்தாங்க. காலையில இருந்து திடீர்னு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. வைரல் இன்ஃபெக்ஷனா என்னன்னு தெரியல. சரிங்க. அவளுக்காக ப்ரேயர் பண்ண. கண்டிப்பா. சரி. வேற ஏதும் ஜெப குறிப்புகள் இருக்கா? ஸ்தோத்திரங்க. தோத்திரமா சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒருத்தர் வெங்கடேசன் எல்ஐசி ஏஜென்ட் இருக்கிறாருங்க. ஆமாமா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குதுங்க. முதுகு ரொம்ப எலும்பு உடைஞ்சிருக்குது. ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎம்சில தான். அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏற்கனவே அவங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவருக்கு நேத்து மாதனூர்ல ஆயிடுச்சுங்களா. அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிங்க. எழுந்து நடக்கிறது கூட கஷ்டன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரிங்க. வெங்கடேசன் அவர் எல்ஐசி ஏஜென்டா இருந்தாரு. அவங்க அண்ணனும் எல்ஐசி ஏஜென்டா இருப்பாரு. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவங்க அண்ணன், அவங்க மனைவி, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. இப்ப இவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நல்ல வேளை உயிர் போல, ஆனா பாதிப்பு அதிகமா இருக்குன்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர். தோத்திரம் பிரதர். வருகிற 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஒரு ஜிஓ வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க சிஸ்டர். கண்டிப்பா.
சிஸ்டர் லீனா வின்சென்ட், இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்களா? சிஸ்டர் பண்றேன் சிஸ்டர். ஓகே. ஸோ இந்த 3 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோட சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்த்தது போல அந்த பூமி அதிர்ச்சி நடந்த வெனிசுவேலால இருக்கிற தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களை இழந்த மக்களுக்காக நாம ஜெபித்துக் கொள்ளலாம். அதே போல தொடர்ந்து பெதஸ்தா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வாரம் அதோட ரீஓப்பனிங்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அதோட கூட எவ்வளவோ இடங்கள் இந்த மாதிரி மிஷனரிஸால கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை கரெக்டா அதை பாதுகாத்து அதோட ஸ்கூல்ஸ், அதோட அசோசியேட்டட் ஸ்கூல்ஸ், மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த நாள் வரைக்கும் வளர்த்து கொண்டு வராங்க. ஆனா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் அதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து கிருபை கூர்ந்து அந்த இடங்கள் எல்லாம் வேஸ்டா இல்லாம ப்ராப்பரா மினிஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணப்பட நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அதற்கான முயற்சிகள் இந்த ஆண்டே தொடங்கவும் நாம ஜெபித்துக் கொள்ளலாம். சிஸ்டர் நீங்க ப்ரே பண்ணலாம். இன்னொரு பியூலா சிஸ்டர் வந்து FCRAக்காகவும் ப்ரே பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க. FCRA அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வருது. ஹலோ சிஸ்டர் லீனா. ப்ரே பண்றீங்களா சிஸ்டர்? தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறேன். அன்றே இந்த ஜெப கூடுகளை கூட அன்றே நாங்கள் ஒன்றாக கூடி அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அன்றே இதை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்காகவும் அன்றே மற்ற ஜெப கூடுகைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் கூட நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் அன்றே ஒவ்வொருவரையும் அன்றே நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்றே இந்த கொடுமையான காலங்களிலும் கூட ராஜா அன்றே உமக்கு நாங்கள் உண்மை முத்தமாய் அன்றே நாங்கள் காணப்பட உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க கூட இயேசுப்பா கிருபை தாங்க. அன்றே எத்தனையோ பேர் அன்றே உண்மை அறியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் ராஜா. ஆனாலும் அன்றே நீர் அன்றே எங்களை நீ தெரிந்து கொண்டு அன்றே உடைய நாமத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். அன்றே எவ்வளோ பெரிய ஞானவான்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட ராஜா அன்றே இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே உம்முடைய வருகை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் அன்றே எங்களுக்கு எவ்வளவு தெளிவாய் ஆண்டவரே நீர் விளக்கி இருக்கிறீர். அதற்காக கூட நன்றி ராஜா. அன்றே இனி வரும் காலங்களிலே கூட ஆண்டவரே நாங்கள் அன்றே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட அன்றே உமக்கு அன்றே இயேசப்பா அன்றே உமக்கு உண்மையாய் நாங்கள் அன்றே ஒவ்வொருவரும் அன்றே எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றே நாங்கள் நடக்க நாங்கள் மட்டும் அன்றே உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்காமல் அன்றே மற்றவர்களையும் கூட அன்றே நாங்கள் அன்றே உடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு நாங்கள் எங்களால் அன்றே எத்தனை ஆத்மாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த கூடுமோ அன்றே நாங்கள் கூட செய்ய அன்றே நீங்கள் உதவி செய்யுங்க. அன்றே அநேக இடங்களே அன்றே இந்த கூட அன்றே சிப்பா வந்திருக்கிறது. அன்றே இதுவரை இல்லாத அளவிற்கு கூட சுவாமி இருக்கிறது. அன்றே இதன் மூலம் கூட அன்றே உம்முடைய நாமத்தை அன்றே நீங்கள் அன்றே மகிமைப்படுத்தவும் அன்றே அநேகர் அன்றே இந்த சாட்சிகள் எல்லாவற்றையும் கூட அன்றே இசப்பா கண்டு அன்றே உடைய வருகைக்கு ஆயத்தமாக கூட இசப்பா உதவி செய்த ராஜா. அன்றே போல ராஜா அன்றே இனி வரும் காலத்திலே அன்றே இந்த கொடுமையான காலங்களிலே கூட ராஜா அன்றே இந்த பஞ்சம் பட்டினி அன்றே யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட ராஜா அநேக அன்றே இசப்பா வெயிலினாலே அன்றே எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றே அவர்கள் எல்லாரும் 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறவர்கள் அன்றே ஏசியன் கண்ட்ரிஸ் போல ரொம்ப அதிகமான வெயிலிலே அன்றே இசப்பா எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் ராஜா. அவர்களுக்காக கூட இசப்பா ஜெபிக்கிறேன். அது போல அன்றே இந்த வெனிசுலா கண்ட்ரிக்காக அன்றே இன்னும் வேற எந்த கண்ட்ரில இது போல அன்றே இசப்பா ஒரு
பேரதிர்ச்சி அன்று இயேசப்பா நிலநடுக்கம் அன்று இனி வரும் காலங்களிலே இல்லாதபடி கூட இயேசப்பா கிருபை செய்யுங்க ராஜா. அன்று அது போல அன்று இங்க கூட அன்று இந்தியால கூட இந்த எல்நினோ என்று சொல்கிறார்கள் அன்றே, அதனால கூட அன்று எந்த பெரிய பாதிப்பும் இல்லாதபடிக்கு அன்று உம்முடைய கிருபையினாலே கூட இயேசப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க சுவாமி. அன்றே ஒவ்வொரு பிரேயர் குறிப்புகளுக்காக கூட இயேசப்பா ஜெபிக்கிறேன். பெதஸ்டா ஹாஸ்பிட்டலுக்காக கூட இயேசப்பா ஜெபிக்கிறேன். அன்றே எத்தனையோ மிஷனரிமார்கள் அன்றே அவர்களுடைய சொந்த பணத்தை சொந்த வீட்டை எல்லாம் வித்து ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்காக ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திற்கு வந்து எவ்வளோ ஊழியத்தை அன்றே எத்தனையோ சொத்துக்களை அன்றே அவர்கள் வாங்கி அன்றே எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஹாஸ்பிட்டல் அன்றே எத்தனை இது போன்று எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ராஜா. அன்றே அது போல அன்றே நாங்கள் அன்றே எங்களுடைய பணத்தை செலவு செய்யாவிட்டாலும் கூட சுவாமி அன்றே இருக்கிற சொத்தை அன்றே இயேசப்பா அன்று இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு சிஎஸ்ஐ டிஎல்சி அன்று இது போல எத்தனையோ அன்றைய ஆலயங்களிலே அன்றே இயேசப்பா அன்று விற்று போடாமல் அன்று அதை எல்லாவற்றையும் கூட அன்றே இயேசப்பா வைத்து அன்று உமக்கு உமக்கு அன்றே இயேசப்பா ஏற்ற ஊழியம் செய்யக்கூட இயேசப்பா அவர்களுக்கு நல்ல நாணத்தை தாங்க. அன்றைய எல்லாவற்றையும் கூட அன்றே இயேசப்பா பாதுகாக்கிற அன்றைய அறிவை கூட இயேசப்பா தாங்க. அன்று இந்த ஹாஸ்பிட்டலுக்காக கூட இயேசப்பா ஜெபிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல கூட ஆசீர்வதிங்க சுவாமி. அது போல எம்எல்ஏ சிஸ்டருக்காக கூட இயேசப்பா ஜெபிக்கிறேன். அவருக்கு கூட அன்றைய திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, அதை கூட அன்றே இயேசப்பா குணப்படுத்துங்க. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட இயேசப்பா தாங்க. அது போல கேரளால கூட அன்றே அநேக இடங்களிலே அன்றே இயேசப்பா காய்ச்சல் அன்றே பரவி கொண்டிருக்கிறது என்பதை கூட அன்றே கேள்விப்பட்டோம். அன்றே அங்கு கூட அன்றே இயேசப்பா அன்றே நல்ல சுகத்தை தாங்க. அவர்கள் கூட இந்த காய்ச்சல் கூட அநேக இடங்களுக்கு பரவாத படிக்க கூட சுவாமி அன்றே உடைய கிருபையினாலே அன்றே உடைய ரத்தத்தை கொண்டு அன்றே இயேசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அது போல ஒரு பிரதர் கூட ஆக்சிடென்ட்ல அன்றே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூட அன்றே இயேசப்பா கேள்விப்படுகிறோம். அன்றே அவர் கூட நல்ல சுகத்தை தாங்க. அன்றே அவர்களுடைய குடும்பத்தை கூட அன்றே இயேசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றே அன்றே ஒரு நல்ல பலனை அன்றே அவர்கள் எழுந்து நடக்கிற தகுந்த அன்றே இயேசப்பா அன்றே உடைய கிருபையினாலே அவரை கூட இயேசப்பா குணப்படுத்துங்க. இது போல ராஜா அன்றே இந்த பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட இயேசப்பா ஜெபிக்கிறேன். அவர்களை கூட அன்றே போக்கில் மரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தை பலத்தை தாங்க ராஜா. எல்லாவற்றையும் கூட அன்றே உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். துதி கடமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன் என்று நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதம் இன்றைக்கு கூடி வந்த நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் கேட்ட இறைவார்த்தைகளோடும் நாம் ஏறெடுத்த எல்லா ஜெப குறிப்புகளோடும் தங்கி தரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதித்து நன்மையை நாம் நிரப்பி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயரே. ஸ்தோத்திரம் ஐயரே. ஸ்தோத்திரம் சார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயரே. ஸ்தோத்திரம் சார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.